நட்சத்திரங்களின் கீழே நின்றால் கூட நமக்கு புரியாத ஒரு அதிர்வு இருக்கு. அத விஞ்ஞானம் ஃப்ரீக்வன்சி என்று சொல்றது. ஆனா யோகிகள் ஒரு வேறு பெயர் சொன்னார்கள். அருணாச்சலத்தின் துடிப்பு. திருவண்ணாமலை ஒரு மலை இல்ல, அது ஒரு விழித்திருக்கும் சக்தி, உயிர். யுகயுகமாக ஜாக்ரத் சிவன் என்று வழிபடப்பட்ட ஒரு நித்திய ஜுவாலை. கதைகள் சொல்கின்றன, ஒரு காலத்தில் முழு பிரபஞ்சத்தையும் ஒளியில் மூழ்கடித்த அக்னி ஸ்தம்பம். அது பிறகு தன்னை மலை வடிவத்தில் இறக்கிக் கொண்டது. இன்று அந்த மலைக்குச் சுற்றி சாதாரண மனிதர்கள் நடப்பது ஒரு வழிபாடு இல்ல, அது ஒரு ரீசெட், ஒரு ரீஸ்டார்ட். ஆனால் ஏன்? மனிதர்கள் பசி, தாகம், வலி எல்லாம் மறந்து 14 கிலோமீட்டர் கிரிவலம் பாதையை முழுக்க நடக்கிறார்கள். ஏன் அந்த மண்ணில் கால் வைத்தவுடன் மனம் லேசாகிறது? இதற்கு பின்னால் இருக்கும் ரகசியம் 1000 வருடங்களாக பேச மறுக்கப்பட்ட ஒரு உண்மை. அகஸ்தியர் நாதம் சொல்கிறது, அருணாச்சலத்தை ஒரு சுற்று நடக்கும்போது உடலில் உறைந்திருக்கும் 72,000 நாடிகள் அலைனாகி மனத்தில் இருக்கும் 72 வகையான பற்றுதல்கள் உருகும். அது ஒரு சுற்று நடையில்ல, அது ஒரு யந்திர ஆக்டிவேஷன். நீங்கள் கிரிவலம் பாதையை மேலிருந்து பார்த்தால் அது ஒரு சரியான வட்டம் என்று தோன்றும். ஆனால் இது ஒரு சாதாரண வட்டம் இல்ல, இது ஒரு சக்தி மண்டலம். நமது பூமியின் காந்த அலைவுகளையும் மனித உடலின் பிராணிக் அலைவுகளையும் ஒன்றாக்கி நிறுத்தும் ஒரு காஸ்மிக் சர்க்கியூட். ஒரு மனிதன் அந்த வட்டத்தின் மீது நடக்கும்போது அவன் உடல், பிராணன், மனசு மூன்றும் ஒரே ரிதத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது. இதை தியானிக்காமல் கூட நடப்பதாலே உள்ளே அமைதி சிந்துகிறது. ஆனால் மிகப்பெரிய ரகசியம் இன்னும் இருக்கு. இந்த கிரிவலம் பாதை யாருமே அமைக்கப்படாத பாதை. மலையை யாரும் திட்டமிட்டு சுற்றவில்லை. மனிதர்கள் நடந்து நடந்து தெய்வீக அலைவுகளால் தானாக கிராவிடேட் ஆகி உருவான பாதை இது. இயற்கையே கோர்த்த பாதை. இது பிளானிங் அல்ல, இது காலிங். அதனால் 1.5 கோடி மனிதர்கள் வருடந்தோறும் இந்த பாதையில் நடக்கிறார்கள். யாருக்கும் யாரும் சொல்லவில்லை, ஆனாலும் எல்லோருமே வருகிறார்கள். ஏனென்றால் இந்த மலை அழைக்கிறது. நீங்கள் நினைத்து பாருங்கள், உலகின் எந்த இடத்திலும் நீங்க இப்படி நடந்து கொண்டே மனதில் இருந்த கவலைகள் சிதறுவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இங்கே நடப்பதை நிறுத்திய இடத்தில் நின்றால் கூட மலை உங்க உள்ளே பேசும். அருணாச்சலத்தில் கிரிவலம் ஒரு நடையில்லை, அது ஒரு மாற்றம், ஒரு அழிவு, உள்ளே இருந்த இருளின் அழிவு, ஒரு பிறப்பு, அமைதியின் பிறப்பு. இதுதான் கிரிவலம், இதுதான் அருணாச்சலத்தின் அழைப்பு. நடந்து பாருங்கள். இந்த மலை உங்க ஆன்மாவில் என்ன எழுதப் போகுது தெரியாது.